ஹாய் வெல்கம் பேக் டு மை தமிழ் யூடியூப் சேனல். நீங்கள் பார்த்துக்க இந்த மாதிரி ஃபோட்டோ பார்த்தா ஒரு இமேஜ் வச்சு ஆட் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் தான் இந்த வீடியோ புதுசாக பார்த்துட்டீங்க. ஆனால் மறக்காம இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ நான் போட சொல்ல நோட்டிஃபிகேஷன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் இந்த ஃபோட்டோ பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமேஜ் பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் எடுத்துட்டு பார்த்தா பிளர் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடிட் பண்ணி தரோன்னா மறக்காம பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் பார்த்தா மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. மறக்காம இன்ஸ்டாகிராம் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஃபோட்டோ பண்ணி கொடுக்குறேன். அது ஜஸ்ட் எடுத்துட்டு பார்த்தா பிளர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எஃபெக்ட்ஸில் போய்ட்டு பிளர் அப்படின்னு அந்த பிளர் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி மேலே டிக் ஆப்ஷன் டிக் கொடுத்துங்க. சப்ஸ்கிரைப் நிறைய மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா. ஜஸ்ட் அது ஆட் ஃபோட்டோ கொடுத்து அந்த ஆட் பண்ணுற பாருங்க, அந்த ஃபோட்டோ பாக்ஸ் மாதிரி ஆட் பண்ணுற பாருங்க. இந்த பாக்ஸ் பார்த்தா நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோ கீழே பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருப்பேன். டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸுக்கான இமேஜ் இருக்குது. மறக்காம அந்த நம்ம டெலிகிராம் ஜாயின் பண்ணி பார்த்தா மீடியாவில் பார்த்தா இருக்கும் ஃபோட்டோஸ்லாம் ஆகலாம். அந்த ஆட் பண்ண அந்த பாக்ஸ் டவுன்லோட் பண்ணி பார்த்தா இம்போர்ட் பண்ணிட்டு யாரோ சேட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். உங்கள் இமேஜ் பார்த்தா எடுத்துங்க. நான் பார்த்தா எக்ஸாம்பிளுக்காக இது ஒருத்தர் இமேஜ் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை பார்த்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டு பார்த்தா பாக்ஸ் உள்ள பார்த்தா நீங்கள் அதை ஃபில் பண்ணணும். ஜஸ்ட் ஃபில் பண்ணிங்க. அந்த கிராப் ஆப்ஷன் வந்து கரெக்டாக தான் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் கிராப் ஆப்ஷன் கரெக்ட் பண்ணிங்க. கிராப் பண்ணி பார்த்தா பிளர் ஒயிட் கலர் கொடுத்துங்க. அவுட்ரு பார்த்தா ஒயிட் கலர் கொடுத்துங்க. வேணுன்ற கொடுத்துங்க, வேணும் விட்டுருங்க. நான் பார்த்தா ஒயிட் அவுட்ரு பார்த்தா ஒயிட் கலர் கொடுத்துருங்க. அதே மாதிரி ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய இமேஜ் நான் எப்படி ஆட் பண்ணணும் இந்த பாக்ஸ் எடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்தா உங்களுடைய இமேஜோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு வச்சுங்க. பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேடோ ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஷேடோ பார்த்தீங்கன்னா பிளர் பார்த்தா 20 ஒப்பாசிட்டி 100. அதுக்கப்புறம் இது பார்த்தா 00 அப்படின்றத வச்சு மேட்டிக் ஆப்ஷன் டிக் கொடுத்தீங்க அவ்வளோ கட் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்க. ஸ்டேக் ஆகாத மாதிரி கட் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்க. அந்த ஒரு ஃபோட்டோ நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா இந்த ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி கீழே இந்த பக்கம் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ கொஞ்சம் லுக்கேஸ் நல்லா தெரியும். அதனால நம்ம இந்த ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிட்டு பார்த்தா ஜஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் உங்களுக்கு எதாவது ஃபோட்டோ ஆட் பண்ணி தரணும் மறக்காம மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? வெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா இருக்கா நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணியிருப்பீங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எதனா க்ரீன் கலரில் எதனா செடி எதாவது வந்துருக்கும். அந்த இடத்துல பார்த்தா வந்துருக்கும் உங்களுக்கு. அதான் இருந்துச்சு அப்படின்னா எரேஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்தா லைட்டாக நான் எப்படி எரேஸ் பண்ணுறோம் இதே மெத்தட் யூஸ் பண்ணி பார்த்தோன்னா எரேஸ் பண்ணிக்கோங்களா. ஜஸ்ட்டு ரொம்ப தெரிஞ்ச லைட்டாக தெரியும். ஓகேங்களா? அதை தான் எரேஸ் பண்ணிக்கிறோம். வேணுன்றங்க கரெக்டாக வச்சு பார்த்தா எரேஸ் பண்ணிட்டு பார்த்தா மேலே ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும். டிக் கொடுத்துங்க. அதை சிம்பிள் பார்த்தா நம்ம எரேஸ் பண்ணி முடிச்சு பார்த்தா திருப்பி 6 ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸ்டிக்கர்ஸ் அப்படியில் போயிட்டு பார்த்தீங்கன்னா சன்லைட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க. சன்லைட் அப்படி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி நிறைய சன்லைட் இருக்கும். ஜஸ்ட் இந்த சன்லைட் நீங்கள் இந்த சன்லைட் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணுறது இந்த சன்லைட் ஆட் பண்ணிவிட்டு அதாவது ஜூம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை வச்சுங்க. நான் எக்ஸாம்பிளுக்காக லைட் மேலே வச்சுக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் மேலே வச்ச கீழே வந்து அந்த பேக்ரவுண்டு மறையதுக்காக நான் வைக்கிறேன். ஓகேங்களா? திருப்பி அதே மாதிரி கிளிக் பண்ணி திருப்பியும் பிளண்டிங் வந்து ஸ்க்ரீன் அப்படி கொடுத்தீங்க அது மாதிரி கிடச்சிரும். இப்போ பார்த்தா இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு சொல்லிட்டு மாற்றி பார்த்தா வச்சுங்க. மேலே ஒன்று வச்சுங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபோட்டோ ஃபுல்லாக வேணும் அப்படின்றாங்க. ஒன்று போதும் ப்ரோ அப்படின்றாங்க. ஒன்று பார்த்தா வச்சுங்க. அப்படி இல்லை ப்ரோ எனக்கு நிறைய வேணும் அப்படின்றவங்க நிறைய வச்சுங்க. ஜஸ்ட் ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுட்டு பார்த்தா பிளாக் எஃபெக்ட் அப்படின்னு சர்ச் பண்ணி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். கீழே இருக்க அந்த சேர் மாதிரி இருக்குல்ல, ஜஸ்ட் காலில் அந்த இதில் ஒரு மாதிரி இருக்கும். அதனால அதுக்கு நம்ம இந்த ஒரு பிளாக் கலர் எஃபெக்ட் பார்த்தா ஆட் பண்ணுறோம். ஜஸ்ட் ஆட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சன்லைட் பார்த்தா சுற்றி நான் இந்த பக்கம் 4 பக்கம் பார்த்தா வச்சுங்களா. ஜஸ்ட் கீழே மட்டும் விட்டு இந்த லெஃப்ட் சைடு ரைட் எல்லாம் முடிச்சுட்டு வச்சுட்டு பார்த்தா டெக்ஸ்ட்டாக கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் பார்த்து ஆட் பண்ணிங்க. அந்த சாங்கோட லிரிக்ஸ் ஆட் பண்ணதில்ல உங்களை சாங்கோட லிரிக்ஸ் பார்த்து ஆட் பண்ணிங்க. நான் எக்ஸாம்பிளுக்காக ஜவ்வாது மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஒன்று இருக்குது. அந்த சாங்கோட லிரிக்ஸ் பார்த்தா எடுத்து பார்த்தா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு தமிழ் ஃபாண்ட் வேணும் ஆட் பண்ணுற பாருங்க. தமிழ் ஃபாண்ட்லாம் வந்து பிக்சரில் இருக்காது. இந்த இதெல்லாம் உங்களுக்கு வேணும் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்க. இந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் பார்த்தா நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதிலே பார்த்தா நான் ஃபோல்டரில் பார்த்தா கொடுத்துருப்பேன். அங்கே ஜஸ்ட் ஃபைல் மாதிரி கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் டவுன்லோட் பண்ண மட்டும் போதும். நான் உங்களுக்கு இம்போர்ட் பண்ணுறதில்ல மை ஃபாண்ட்ஸ் இருக்குல்ல, அதில் பார்த்தா உங்களுக்கு அந்த தமிழ் ஃபாண்ட் பார்த்தா வந்துடும். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் ஆட் பண்ணுற மாதிரி கரெக்டாக பார்த்து ஆட் பண்ணி முடிச்சிருங்க. ஜஸ்ட் இதே மாதிரி மேலே ஒயிட் கலர் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா எல்லோ கலரு அங்கே ஸ்டோக்லாம் பார்த்தா நீங்கள் பார்த்துருவீங்க. ஸ்க்ரீன் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஸ்டோக் ஆட் பண்ணேன் அப்படின்ட்டு. நீங்கள் ஸ்க்ரீன் பார்த்தா கரெக்டாக எடிட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படின்னா ஜஸ்ட் சேவ் ஆப்ஷன் போய்ட்டு சேவ் பண்ணிங்க. சேவ் பண்ணிட்டு பார்த்தா திருப்பியும் எடிட் ஃபோட்டோ அப்படின்றத கொடுத்துங்க. எடிட் ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம எடிட் பண்ண முடிச்சு அந்த ஃபோட்டோ பார்த்தா எடுத்துட்டு பார்த்தா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட் நின்ல மாஸ்க்னு இருக்கும். அந்த டஸ்ட்னு இருக்கும். டஸ்ட் அப்போ கிளிக் பண்ணி பார்த்தா செகண்ட் டஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு டிக் கொடுத்து எரேஸ் ஆப்ஷன் இருக்கும். எரேஸ் கிளிக் பண்ணி உங்கள் இமேஜ் மேலே இருக்க டஸ்ட் மட்டும் ரிமூவ் பண்ணிங்க. உங்களுடைய பைக் மேலே அதுக்கப்புறம் உங்கள் இமேஜ் ஆட் பண்ணி தான் உங்கள் இமேஜ் மேலே எடுத்துங்க. இல்லை பைக் இருந்தால் பைக் உங்களுக்கு எப்படி வந்து என்ன டஸ்ட் இருக்கோ அந்த நினைக்கலாம். அந்த இடத்துல பார்த்தா எரேஸ் ஆப்ஷன் பண்ணி எரேஸ் பண்ணிங்க. எரேஸ் பண்ணுற மாதிரி எரேஸ் பண்ணிட்டு பார்த்தா மேட் டவுன்லோட் டிக் கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதுக்கான ஒரு நியூவான பெஸ்ட்டான மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கான ஒரு நியூவான பெஸ்ட்டான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.